ரித்திகா பாப்பாவுக்கு பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்காக உதவுன்னு சொல்றாங்க. இது வந்து ஏதோ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லும்போது ரித்திகா பாப்பாவே காசும் பை எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி போய் வாங்கிட்டு வராங்கன்னு பாருங்களேன். எப்பவும் போலதான் காசு எடுத்துக்கிட்டாங்க, பை எடுத்துக்கிட்டாங்க, சைக்கிள் அழகா கியூட்டா வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு சைக்கிள் ஏறிக்கிட்டு அழகா போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீதா என்ன வாங்கினாங்கன்னா இந்த மளிகை ஜாமான் கொட்டி வைக்கிறதுக்காக சின்ன சின்ன டப்பாஸ் வாங்கிட்டாங்க. துணிக்கு கட்டுற கயிறு. இந்த கயிறு பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. நம்மளோட பழைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இத்து போச்சு. சரி இங்க புது வீட்டு குடி வந்துட்டோம்ல, புதுசா போனோம் அல்லவா, அது வாங்கிட்டாங்க. ருத்திகா பாப்பா அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு அலப்பறையை காட்டிட்டு இருந்தா. ஓகே गाइस, ருத்திகாவோட கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ருத்திகா பாப்பாவோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி. ஓகே, ஃபைனலா வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் ருத்திகா பாப்பா வாங்கிட்டு சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்து ஒவ்வொன்னா அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. சைக்கிளையுமே உள்ள தள்ளி வச்சுட்டாங்க. வெளியே போயிட்டு வந்து கலப்புல வேற ட்ரெஸ் மாட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அந்த பில்டிங் பிளாக்ஸ் வச்சு என்ன அழகா விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஓகே गाइस, உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுங்க. அறிவுத்திறனை மேம்படுத்த உதவும். ஓகே गाइस, பை.